ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, பிக் பாஸ் சீசன் 7 பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 7 வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாம இந்த வாரம் ரொம்ப ஃபைட்டா போயிட்டு இருக்குன்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். அது மாரி தான் இப்ப நடந்திருக்கு. இந்த ஒரு நாளே நெறைய ஃபைட்டு தான் நடந்திருக்கு. ஏன்னா, இந்த வாரம் வந்து நம்ம ஃபைட் வாரம்ன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நைட் வந்து மணி, ரவீனா தினேஷ் ப்ரோ விஷ்ணு ப்ரோலாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, நம்ம விக்ரமுக்கு மாயா நோஸ் கட் பண்ணது, சில்லித்தனமான வேல ஒண்ணு பண்ணாங்க. அதனால அத வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு இங்கிட்டு என்னன்னா, மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்க எல்லாருமே அ என்ன விக்ரமுக்கு எகெயின்ஸ்ட்டா பேசிட்டு இருக்காங்க. விக்ரம் இப்படி பண்ணிட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாரி மாயா சொல்லிட்டு இருக்காங்க. நிக்சன் கேட்டுட்டு இருக்காப்புல அத. மாயா இருந்துகிட்டு என்ன ரொம்ப ஹார்ட் பிரேக்கன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க விக்ரமோட தங்கச்சி வந்தாங்களா, அவங்க வந்துட்டு என்ன வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ற மாரி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நான் தான் விக்ரம்க்கு இருக்கறதுலயே நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். ரொம்ப கேர் பண்ணேன் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருந்தாங்க. நாமினேட்டட் கூட நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா, அவன் எனக்கு வேணும். அவன் என் ஃப்ரெண்டு அந்தங்க ஒரு முறையில நான் அவன வச்சுக்கிட்டு இருந்தேன். அவன நாமினேட்டே பண்ண விடாம நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலைல எந்திரிச்சு எல்லாருமே சாங் போட்டு டான்ஸ் ஆடிட்டு ஒரு மாரி குதூகலமா எல்லாமே ஜாலியா இருந்தாங்க. அடுத்து ஒரு மார்னிங் டாஸ்க்ன்னு ஒண்ணு வருது. அது என்னன்னா, இப்ப உங்களுக்கு வந்து யாரு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா? யார் எகெயின்ஸ்ட்டா இருக்கா? அப்படிங்கிற மாரி ஒரு டாஸ்க் வருது. அதுல எல்லாருமே ஒவ்வொரு மாரி கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு நம்ம வின்னிங் டாஸ்க்ன்னு ஒண்ணு இருக்கு. அது வின்னிங் டாஸ்க்ன்னா என்னன்னா, வின்னிங் ஆகும்போது நீங்க அந்த கப்பு வாங்கும்போது நீங்க என்ன நெனைப்பீங்க? உங்க மனநிலை எப்படி இருக்கும் உங்க இது? ஹேப்பியா இருப்பீங்களா? இல்ல ஃபீல் பண்ணுவீங்களா? அழுவீங்களா? அந்த மாரி ஒவ்வொருத்தங்க எல்லாருமே ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்து எப்பயும் போல போன வாரம் மாரியே கேப்டன்சி கிடையாது. எல்லாருமே கேப்டன்ங்கிற மாரி வருது. இதுல வந்துட்டு நம்ம ஸ்மால் பாஸ் யாருக்கு போணும்? அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு நெறைய சண்டை வருது. நம்ம விசித்ரா மேமுக்கும், நம்ம தினேஷுக்கும் எப்பவும் போல ரொம்ப சண்டை வருது. ஸ்டார்ட்டிங்கே இவங்க தான் ஆரம்பிச்சு விடுற மாரி தோணுது. ரொம்ப சண்டை வருது. இவங்க இருந்துகிட்டு விசித்ரா மேம் இருந்துகிட்டு போகலன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வோட்டிங் போட்டு, அதுக்கப்புறம் விசித்ரா மேம் ரவீனா மணி 3 பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. விசித்ரா மேம் இருந்துகிட்டு, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வேணும். என்னாலலாம் பார்க்க முடியாது. அப்படிங்கிற மாரி பிக் பாஸ்ட்ட கேட்டிருப்பாங்க. அவங்களும் ஓகே சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்துகிட்டு நம்ம விஷ்ணு ப்ரோவ கூப்பிட்டுருப்பாங்க. 4 பேரும் சேர்ந்துட்டு ஸ்மால் ஹவுஸ்க்கு போவாங்க. அடுத்து என்ன நடக்கும்னா, நம்ம அர்ச்சனா வந்துட்டு நம்ம ரவீனா வந்துட்டு அந்த வோட்டிங் லிஸ்ட்ல பேசியிருப்பாங்க. என்னன்னா, நான் வந்துட்டு உங்கள வந்துட்டு ஹர்ட் பண்ணியிருந்தேன் சாரி அப்டின்ட்டு சாரி போய் கேட்க போவாங்க. என்னன்னா, நீங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. நீங்க பக்கத்துல தான் இருக்கோம். அத நீங்க எடுத்துட்டு கூட வர மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க நம்ம ரவீனா. அண்டு அர்ச்சனா இருந்துகிட்டு அது வந்துட்டு நான் ஒரு லவ் லவ் மூட்ல தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா, எனக்கு புடிச்சவங்கள்ட்ட தான் நான் ஏதாச்சும் கேட்க முடியும். எனக்கு புடிக்காதவங்கள்ட்ட போயிட்டு நான் கேட்க மாட்டேன். அப்படிங்கிற மாரி ரவீனாவ சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம விசித்ரா மேம் இருந்துகிட்டு, ரொம்ப இது பண்றம்மா நீ. ரொம்ப ஒரு வேலையும் செய்யாம ஒரு இது மாரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி ஒரு மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம விசித்ரா மேம் சொல்ல சொல்ல நம்ம அர்ச்சனா அழுதுருவாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப அழுதுருவாங்க. ஏன்னா அவங்க தங்கச்சி அன்னைக்கு வந்திருந்தப்ப ஒரு தண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டம்ளர கூட நீ வைக்காம உன் தங்கச்சிய போய் கொண்டு போய் வைக்க சொல்லியிருப்ப. அதெல்லாம் ரொம்ப இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் என் வீட்ல எப்படி இருக்கனோ எங்க தங்கச்சிட்ட அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு, நான் உங்கள்ட்ட ஏதாச்சும் பண்ணியிருந்தா நீங்க கேட்கலாம். நான் என் தங்கச்சிட்ட தான் பண்ணியிருக்கேன். நீங்க அத கேட்க உரிமையே கிடையாது. அப்படிங்கிற மாரி ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு, அழுதுகிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்றத ஏத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொன்னு நான் இது ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொன்னும் ஏத்துக்காத மாரி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கட்டு வந்துட்டு நம்ம ரவீனா, மணி விஷ்ணு தினேஷ் எல்லாம் 4 பேர் சேர்ந்துட்டு அர்ச்சனாவ பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, அவங்கள்ட்ட நான் அதனால தான் யாருமே சொல்றதில்ல. அவங்களுக்கு பயந்துகிட்டு ஏதாச்சும்னா அழுதுடுறாங்க அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தான் நாமினேஷன் லிஸ்ட் வந்துட்டு இருந்திருக்கு. அதுல வந்து யார் வோட்டிங் என்னன்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து நம்ம நெக்சனுக்கும், மணிக்கும் ரொம்ப வாக்குவாதமா போயிட்டுருக்கு. ரொம்ப வாக்குவாதம்னா, நான் எப்ப சொன்னேன்? நான் எப்படி சொன்னேன்? அப்படிங்கிற மாரி ரொம்ப வாக்குவாதமா போயிட்டுருக்கு. அடுத்து வந்து மாயாவுக்கும், விஷ்ணுக்கும் அதுக்கு மேல வாக்குவாதமா போயிட்டுருக்கு சொல்லப்போனா. ஏன்னா, மாயா இருந்துகிட்டு சில்லித்தனமான ஒரு வோட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப
ஆக்ரோஷமாவும் அண்டு ரொம்ப திமிராவும் தான் பேசிட்டு இருந்த மாரி எனக்கு தோணுச்சு மாயா. எனக்கு மாயா பேசினது கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபையாவே இல்ல. ஏன்னா ஒரு மரியாதையே இல்லாத மாரி தான் பேசினாங்க. இதுக்கு நம்ம கமல் சார் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஏன்னா கமல் சார் மேக்ஸிமம் இதெல்லாம் லூஸ்ல விட்டுருவாருன்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம கமல் சாருக்கும், நம்ம மாயாவுக்கும் சப்போர்ட்டிவா இருக்காது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாமினேஷன் லிஸ்ட் வருது. யார் யாருன்னா நம்ம மணி அண்டு தினேஷ், விஜய், மாயா அண்டு நிக்சன். இவங்க எல்லாருமே விஷ்ணு. இவங்க எல்லாருமே நாமினேஷன்ல இந்த வாரத்துல இருக்காங்க. யாரு வெளில போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல நடுவுல சண்டை போட்டுட்டு கரெக்ட்டா இருந்தாங்கன்னா, மேக்ஸிமம் அவங்கலாம் வெளில போகாத மாரி எனக்கு தோணுது. எனக்கு யாரு போகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்னா, மாயா அண்டு நிக்சன் போகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்டு உங்க கருத்தையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்டு எனக்கு தெரிஞ்சு அதிகம் வாய்ப்புள்ளது வந்து நம்ம ரவீனா அண்டு நெக்சன் அண்ட் விஷ்ணு 3 பேரும் எனக்கு தோணுது. பார்க்கலாம் யாரு போவாங்கன்னு. கோல்டன்ஸ் மெமரீஸ் டாஸ்க்ன்னு ஒண்ணு நடக்குது. என்னன்னா, இப்ப இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ற மாரி ஒரு டாஸ்க் தான். என்னன்னா, ஒரு ஃப்ரேம் குடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ரேமு ஃபோட்டோ நம்ம ஃபேமிலி வந்தது அண்டு அந்த மூமெண்ட்ல இருந்த ஃபோட்டோவ குடுத்து கோல்டன்ஸ் மெமரீஸ்ன்ட்டு சொல்லிட்டு கேமராக்கு முன்னாடி என்னென்ன புடிச்சிருக்கு, என்னென்ன நெகட்டிவ் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அதுல எல்லாருமே சூப்பரா சொல்லிட்டு இருந்தாங்க. அத் அதுல என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மாயா பூர்ணிமா பண்ண சேட்ட தாங்க முடியல. என்னன்னா, பூர்ணிமா ஃபோட்டோல ஃப்ரேம்ல அண்டு மாயா ஃபோட்டோ இருக்கும். மாயா அண்டு பூர்ணிமா அண்ட் இன்னொரு குழந்தை இருக்கும். ம் மாயா சொல்லுவாங்க, "இது ஒரு குழந்தை, இங்கிட்டு ஒரு குழந்தை. 2ம் பூர்ணிமா குழந்தை" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆனா, அவங்க 2 பேரும் குழந்தை மாரியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு லவ்வர்ஸ் மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா, குழந்தைங்கிற ஒரு இதே இல்லையே! அவன் அதுக்கும் மேல தாண்டி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். மாரி இன்னொரு டாஸ்க் ஒண்ணு நடக்குது. கிறிஸ்மஸ செலிப்ரேட் பண்ற மாரி. என்னன்னா, எபிக்ஸ்ன்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் ஒண்ணு குடுத்துருவாங்க. அண்ட் எபிக்ஸ் அந்த பிரிண்ட் அவுட் குடுத்துருவாங்க. அதுல இருந்துகிட்டு உங்க இது யாருக்கு செலிப்ரேட் பண்ணணும், யாருக்கு விஷ் பண்ணணுங்கிற மாரி டைப் பண்ணி, பிரிண்ட் பண்ணி கேமராக்கு முன்னாடி காமிச்சுட்டு, இது மாரி எல்லாருமே ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல மட்டும் நம்ம மாயா ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, விஷ்ணு, நிக்சன் அவங்க டீம பத்தி சொல்லுவாங்க. சொல்லப்போனா. நிக்சன், விஜய், விசித்ரா மேம் அண்ட் பூர்ணிமா அண்ட் மாயா எல்லாரும் சில் பண்ணணும். ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்கள மட்டும் தனியா பிரிச்சு ஒரு டீமா கொண்டு வர மாரி தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம். இந்த வாரம் என்ன நடக்குதுங்கிறத. ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே. பாய்.